விம்பிள்டன் டென்னிஸ் களத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் அரங்கேறியது. டென்னிஸ் உலகின் புதிய நட்சத்திரம், இத்தாலியின் ஜானிக் சின்னர் தனது முதல் விம்பிள்டன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். இது அவரது 4வது கிராண்ட் ஸ்லாம் பட்டமாகும். நடப்பு சாம்பியன் கார்லோஸ் அல்கராஸை வீழ்த்தி சின்னர் இந்த மாபெரும் வெற்றியை பெற்றார். 6-6 என்ற செட் கணக்கில் அல்கராஸை வீழ்த்தி டென்னிஸ் உலகையே திரும்பி பார்க்க வைத்தார். 22 வயதே ஆன சின்னர் தனது அபாரமான ஆட்டத்தால் அனைவரையும் கவர்ந்தார். இந்த வெற்றி சின்னர் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்துள்ளது. ஆண்கள் டென்னிஸ் உலகில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதை இது உணர்த்துகிறது. டென்னிஸ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை இந்த வெற்றி ஏற்படுத்தியுள்ளது. சின்னரின் இந்த வரலாற்று வெற்றியை விம்பிள்டன் நிர்வாகம் வித்தியாசமான முறையில் கொண்டாடியது. விம்பிள்டனின் அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு சிறப்பு போஸ்டர் வெளியிடப்பட்டது. அது ஜனநாயகன் ஸ்டைலில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த போஸ்டரில் சின்னர் ரசிகர்களால் சூழப்பட்டு செல்ஃபி எடுப்பது போல ஒரு கேரிகேச்சர் படம் இருந்தது. இது தளபதி விஜயின் ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நினைவுபடுத்தியது. அந்த போஸ்டர் வெளியானதும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. விம்பிள்டன் வெளியிட்ட அந்த போஸ்டரின் தலைப்பு தி ஃபர்ஸ்ட் ரோட் ஜானிக் சின்னர் இஸ் யுவர் விம்பிள்டன் சாம்பியன் என்று இருந்தது. இது விஜயின் ஃபர்ஸ்ட் ரோட் போஸ்டருடன் அப்பட்டமாக ஒத்துப்போனது. தளபதி விஜயின் ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அவர் பிறந்த நாளில் வெளியானது. அதில் விஜய் ஒரு போலீஸ் உடையில் ரசிகர்களுக்கு மத்தியில் செல்ஃபி எடுப்பது போலிருந்தார். அந்த போஸ்டர் சமூக வலைத்தளங்களில் பெரும் புயலை கிளப்பியது. விம்பிள்டன் வெளியிட்ட சின்னர் போஸ்டரும் விஜயின் ஜனநாயகன் போஸ்டரும் ஒரே மாதிரியாக இருந்தன. இந்த ஒற்றுமையை ரசிகர்கள் உடனடியாக கண்டுபிடித்துவிட்டனர். இது சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதப் பொருளாக மாறியது. விளையாட்டு உலகமும் சினிமா உலகமும் இப்படி ஒரு புள்ளியில் இணைந்தது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. இந்த கிராஸ் ஓவர் டென்னிஸ் ரசிகர்களையும் தளபதி ரசிகர்களையும் ஒரே நேரத்தில் உற்சாகப்படுத்தியது. விம்பிள்டனின் இந்த ஜனநாயகன் ட்ரிபியூட் சமூக வலைத்தளங்களில் தீயாக பரவியது. சின்னர் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் என இரு தரப்பினரும் இந்த புத்திசாலித்தனமான இணைப்பை பாராட்டினர். பலரும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஒரு ரசிகர், கிராஃபிக் டிசைனர் கண்டிப்பா இந்தியனாதான் இருப்பான் என்று கமெண்ட் செய்தார். மற்றொருவர், எவனோ நம்ம பையன்தான் அட்மின் போல, கிரேட் என்று பெருமையுடன் பதிவிட்டார். இந்த கமெண்ட்டுகள் வைரலாக பரவின. விம்பிள்டனில் தளபதி ரெஃபரன்ஸ் பார்த்தது மகிழ்ச்சி என்றும் தளபதி எஃபெக்ட் என்றும் பல ரசிகர்கள் பதிவிட்டனர். இது தளபதி விஜயின் உலகளாவிய தாக்கத்தை மீண்டும் ஒரு முறை நிரூபித்தது. இந்த நிகழ்வு விளையாட்டு, சினிமா மற்றும் கலாச்சாரம் எப்படி ஒன்றோடொன்று பிணைந்துள்ளன என்பதை காட்டுகிறது. ஒரு உலகளாவிய விளையாட்டு நிகழ்வு ஒரு இந்திய சினிமா நட்சத்திரத்தின் பாணியை பின்பற்றியது ஆச்சரியமளிக்கிறது. இது கலாச்சார பரிமாற்றத்தின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. விம்பிள்டன் நிர்வாகத்தின் இந்த முயற்சி உலகெங்கிலும் உள்ள ரசிகர்களை கவர்ந்தது. குறிப்பாக இந்திய ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இது டென்னிஸ் விளையாட்டை இன்னும் பலரிடம் கொண்டு சேர்த்தது. சின்னரின் வெற்றி ஒரு புறம், தளபதி விஜயின் தாக்கம் மறுபுறம் என இந்த நிகழ்வு பல பரிமாணங்களை கொண்டிருந்தது. இது ஒரு சாதாரண டென்னிஸ் வெற்றியை தாண்டி ஒரு கலாச்சார நிகழ்வாக மாறியது. இந்த ஜனநாயகன் போஸ்டர் விவாதம் ஒரு புறம் இருக்க, தளபதி விஜயின் அரசியல் பிரவேசம் பற்றிய பேச்சும் சூடுபிடித்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் கடைசி படமாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஜனநாயகன் படத்தில் நடிக்கும் நடிகை மமிதா பைஜு அயர்லாந்தில் நடந்த ஒரு நிகழ்வில் இது குறித்து பேசினார். அவர், ஒருநாள் படப்பிடிப்பின் போது ஜனநாயகன் உங்கள் கடைசி படமா என்று சாதாரணமாக கேட்டேன் என்றார். அதற்கு விஜய் சிரித்துக்கொண்டே, அது 2026 தேர்தல் முடிவுகளை பொறுத்தது.
என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று பதிலளித்ததாக மமிதா பைஜு தெரிவித்தார். இது விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய்யின் இந்த பதில் அவரது அரசியல் பிரவேசம் குறித்த ஊகங்களை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் விஜய்யின் சினிமா வாழ்க்கையில் ஒரு முக்கிய படமாக அமையலாம். இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கலாம். சின்னரின் விம்பிள்டன் வெற்றி, ஜனநாயகன் போஸ்டர், தளபதி விஜய்யின் அரசியல் எதிர்காலம் என அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை உருவாக்கியுள்ளன. இது விளையாட்டு, சினிமா, அரசியல் என அனைத்திலும் ஒரு புதிய அலைகளை உருவாக்கியுள்ளது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை அளித்துள்ளன. டென்னிஸ் களத்தில் தொடங்கிய இந்த உற்சாகம் சமூக வலைத்தளங்கள் வழியாக சினிமா உலகையும் தொட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறியுள்ளது.